கிராம விஷன் வேகன்ஸ் சார்பாக இந்த கண்மணிக்கல் நிகழ்ச்சிக்கு உங்க அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் காத்துட்டு இருக்கு. அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமை பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ அவன் என்ன சாக சொல்லிட்டான். என்னை எப்படி சாக சொல்லலாம்? அவன் என்ன சாக சொல்லிட்டானே. ஐயோ என்ன சாக சொல்லிட்டானே. என்ன எப்படி சாக சொல்லலாம்? சாக சொல்லிட்டானே. நான் செத்து காட்டுறேன்டா. நான் சாகணும். என்ன இவ எங்க போனா? ஆளையே காணோம். என்ன நோட்ல ஏதோ எழுதி வச்சிருக்கா? அட பாதகத்தி, எதுக்கு இப்படி சாகணும் எழுதி வச்சிருக்கா? ஐயோ என்ன பண்றேனே தெரியலையே. இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சே, எங்க போச்சுன்னு தெரியலையே. அவ ஃப்ரெண்டு ரூபிக்கிட்ட போய் கேட்போமா? ஐயோ மா, ஏமா பதட்டமா இருக்கீங்க? உன்னதாம்மா தேடி வந்தேன், நீ ஏன் வந்துட்ட? ஏமா, என்ன பிரச்சனை? இந்த பாருமா, இவ இப்படி எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாமா. ஒன்றும் இல்லைம்மா, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். என்னம்மா இப்படி எழுதி வச்சிருக்கா? ஒண்ணுமில்லைன்னு சொல்ற, உனக்கு அதுவும் தெரியுமாம்மா? மா, ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. மா, அந்த நோட்டை கொடுங்கம்மா. மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்கம்மா, நான் போய் ஹேமாவை கூட்டிட்டு வரேன். ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? வீட்ல உங்க அம்மா உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்காங்கடி. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எவனோ ஒருத்தனுக்காக ஏன்டி உன் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்க? என்ன அழிச்சிட்டு இருக்கேன்? அவன் என்ன செத்துருன்னு சொன்னான், நான் செத்து காட்டுவேன். ஏய், யாரோ ஒருத்தனுக்காக நீ ஏண்டி சாகணும்? இது உனக்கு பைத்திய காத்தனமா தெரியல? அவன் யாரோ ஒருத்தன் இல்லடி, நான் லவ் பண்ணவன். அவன் என்ன செத்துருன்னு சொல்லிட்டான், நான் செத்து காட்டுவேன். நீ அவனை லவ் பண்ண, அவன் உன்னே சாக சொன்னான், இப்ப நீ சாக போற. இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என் கூட வாடி. ஏண்டி, நான் சாகிறதுக்கு நீயே ஹெல்ப் பண்ண போறியா? சீக்கிரம் வாடி, ஏன்டி இப்படி பண்ற? நீ என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் நான் சாகதான் போறேன். மேடம் இருக்காங்க, வா. மேம். என்னப்பா? என்னோட ஃப்ரெண்டு மேம், இவளுக்காக கொஞ்சம் பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, சேர் எடுத்துட்டு உட்காருங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க மேம், நான் சாக போறேன் நோட்ல எழுதி வச்சிருக்கா மேம். இதே தான் மேம் சொல்லிட்டே இருக்கா.
இவ்ளோ தூரம் நோட்ல எழுதுற அளவுக்கு அப்படி என்னப்பா உன் மனசுல பாதிப்பு இருக்கு? இவ ஒரு பையனை லவ் பண்ணா மேம், அவன் ஏமாத்திட்டான், அதனால அப்படி ஆயிட்டா மேம். அப்படியாப்பா? ஏன்பா அந்த பையன் அப்படி உன்னை என்ன ஏமாத்துனா? இவன் சொன்னாலும் சரி, நீங்க கேட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், நான் சாகணும். ஏன்னா அவன் என்ன சாக சொல்லிட்டான். ஒருத்தன் சொல்றதுக்கெல்லாம் சாகணும்னா எத்தனை பேர் தான்ப்பா சாகிறது? இது உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியல? நான் பைத்தியம்தான். நீங்க என்ன பைத்தியம் சொல்றது? நான் பைத்தியம்தான். இப்படியே தான் மேம் பண்றா, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறா மேம். இந்த மாதிரி பாதிப்புல இருக்கிறவங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க. நம்ம பாத்துக்கலாம். என்ன பாத்துப்பீங்க? நான் சாவேன். உன் வயசுல உனக்கு மேல நான் இதெல்லாம் பண்ணவதான்ப்பா. எனக்கு மேலையா? வரீங்களா? செத்து பார்க்கலாமா? இப்போ உங்கூட நான் சாக முடியாதுமா. ஆனா ஒரு நாள் உன்ன மாதிரி நானும் சாகணும்னு முடிவெடுத்தேன். நீங்களும் என்ன மாதிரி சாகணும்னு முடிவெடுத்தீங்களா? ஏன்? உன் வயசுல எனக்கு நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு. ஒரு பாதிப்புக்கே நீ சாகணும்னு முடிவெடுத்திருக்க. அப்போ நான் எப்படி முடிவெடுத்திருப்பேன்? அப்படி என்ன முடிவெடுத்தீங்க? அப்பா, என்னோட எக்ஸாம் மார்க்குப்பா, பாருங்கப்பா. என்னத்த மார்க் வாங்கியிருக்க போற? இதை வேற நான் பார்க்கணுமா? அப்பா பாக்குறதுக்கு முன்னாடியே இப்படி பேசுறாரு. இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிற. பக்கத்து வீட்டு சார் பொண்ணு ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறா. என் டிரைவர் பொண்ணு எல்லாத்துலயும் பெஸ்டா வாங்கியிருக்குன்னு என் டிரைவர் சொல்றான். நானும் நல்ல மார்க் தானப்பா வாங்கியிருக்கிறேன். அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி என் மனசை ரொம்ப காயப்படுத்துறீங்கப்பா. நான் கம்பேர் பண்ணிலாம் பேசல. தொடர்ந்து இப்படிதான் மார்க் வாங்கிட்டு இருக்கிற. நீ படிக்கிற லட்சணத்துக்கு எங்கேயாவது போய் செத்து தொலைலாம். இதை வேற என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி சுபா, உங்க அப்பா எங்கடி? என்னடி உம்முன்னு இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நான் எக்ஸாம் மார்க் அப்பா கிட்ட காட்டினேமா, ஆனா அவர் என்ன செத்துப்போன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாருமா. அவர் என்னவோ கோவத்துல சொல்லிருப்பாரு. உடனே நீ செத்துறவா போற? உங்களுக்கும் என் மேல பாசமே இல்லையாமா? நீங்களும் அப்பா மாதிரி தான் பேசுறீங்க. உங்க அப்பாவை எங்கடின்னு கேட்டா நீ இங்க என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். எங்கேயாவது போய் செத்து தொலைலாம். உடனே நீ செத்துறவா போற? 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 ஐயோ, என்ன அந்த பொண்ணு தனியா நிக்குது? இங்கிருந்து கீழே குதிச்சா சாக மாட்டோம், உயரம் பத்தாது. இப்படியே இந்த கம்பியை பிடிச்சி வயிற்றுல குத்தி செத்துடணும். நிப்பாட்டுங்க. என்னை விட கொஞ்சம் கம்மிதான், ஆனாலும் ட்ரை பண்ணிருக்கீங்க. சரி, இப்ப உயிரோட இருக்கீங்க, சாகல. அந்த இடத்துல தான் ஒரு மிராக்கள் நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? நீ
யாருப்பா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ இங்க என்னப்பா பண்ற? எனக்கு வாழ பிடிக்கல, சாகலான்னு வந்தேன். நீ ஏன்பா சாகணும்? அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1 கோடி பிரச்சனை. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா. உனக்காக ஏற்கனவே ஒருத்தர் செத்துருக்கார், அது உனக்கு தெரியுமா? என்ன எங்க அப்பா அம்மாவுக்கே பிடிக்கல, எனக்காக ஒருத்தர் செத்துருக்காருன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு வேணா உன்னை பிடிக்காம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு மேல உங்க அம்மாவுக்கு மேல நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், அது தெரியுமாமா? அப்படியா? வித்தியாசமா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேம்மா. அவர்தான் இயேசு. அப்படியா? நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இயேசுவை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் எப்படி எங்க அப்பாவுக்கும் மேல எங்க அம்மாவுக்கும் மேல என்ன நேசிக்க முடியும்? அவர் அப்படி நேசிக்கிறவர் தாம்மா, அதனாலதான் உனக்காக சிலுவையில மரிச்சார். எனக்காகவா? அவர் ஏன் எனக்காக மரிக்கணும்? இப்ப என்ன பிரச்சனைக்காக நீ சாக வந்தேன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா உன் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டதான் அவர் சிலுவையில மரிச்சார். அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாமா. இந்த புதிய ஏற்பாட்டை வீட்டுக்கு கொண்டு போய் வாசி. ஏசப்பா உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறது உனக்கு புரியும். இந்தாம்மா. சரி, நான் ட்ரை பண்றேன். சரி, இங்கிருந்து கிளம்பலாமா? கிளம்பலானே. இப்படித்தான் அந்த பாஸ்டர் எனக்கு ஏசப்பாவோட அன்பை பத்தி சொன்னாங்க. அந்த அன்பு தான் என்னை இப்படி உருவாக்கி உன்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய வச்சிருக்கு. ஆமா, நீங்க ஏசப்பான்னு சொல்றது ஜீசஸ் கிரைஸ்ட் தானே? ஆமாப்பா, நீ சொன்ன அதே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் உனக்காகவும் எனக்காகவும், ஏன் இந்த பாப்பாக்காகவும் கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியா? எனக்காக அடிக்கப்பட்டாரா? நான் அவனை பைத்தியமா லவ் பண்ணேன், அவன் தான் என்ன அடிப்பான்? ஆமாப்பா, உனக்காக தான் ஏசப்பா சிலுவையில கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகளால அடிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, சிலுவையில தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உனக்காகவே உயிரையும் கொடுத்தாங்க ஏசப்பா. எனக்காக உயிரையே கொடுத்தாரா? நிஜமாதான் சொல்றீங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்து உனக்காகவே அடிக்கப்பட்டு இவ்வளவு தியாகங்களையும் பண்ணி இன்னைக்கும் உன்னை உண்மையா நேசிக்கிறாருப்பா. ச்சே, இவ்ளோ பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டேனே. இப்போ இந்த ஏசப்பாவோட அன்புக்காக நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ப்பா. அவரை உன் மனசுல ஏத்துக்கிட்டு அவரை விசுவாசிச்சு அவர்கிட்ட பிரேயர் பண்ணு, அது போதும். சரிக்கா, நான் அந்த பைத்தியத்தை மறந்துட்டு ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்றேன். இனிமேல் ஏதாச்சும் ஹெல்ப்னா உங்களை பார்க்க வரேன். நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம்ப்பா. இன்னைக்குல இருந்து ஏசப்பாவோட நியூ லைஃபா ஆரம்பி. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரிங்கக்கா, ரொம்ப நன்றி மேம். போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. இந்த ஷார்ட் ஃபிலிம் நிச்சயமா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடிக்கடி இந்த யூத் ஸ்டேஜ்ல கேள்விப்படுற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மன அழுத்தம் தான். எப்போ பாரு இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறதுனே தெரியாம நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்னால தங்களோட உயிரே கூட மாற்றிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னு உங்க கூட ரொம்ப ப்ராக்டிக்கலா பேச வராங்க பிரதர் சந்தோஷ். செய்திக்குள்ள போயிடலாமா? அருமையான வாலிபரே, இயேசுவின் நாமத்துல உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒருவேளை உலகளாவிய ஒரு டிசீஸ், நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா உங்களை போல யங்ஸ்டர்ஸ்க்கு இது அதிகமாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. கொஞ்ச நேரம் உங்க மத்தியில இந்த ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அவருடைய விலையேறப்பெற்ற அவருடைய அன்பின் கடிதம், லவ் லெட்டர், அவருடைய பைபிள், இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்க கூட சில வார்த்தைகளை நான் கூட பேச விரும்புகிறேன். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது பல காரணங்கள்ல வரலாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஐயோ கடன் பிரச்சனை தாங்க முடியல, அதுல டிப்ரெஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஏதோ
குணமாகாத நோய் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதை நினச்சி டிப்ரெஸ் ஆயிடுறது. காதல் தோல்வி, நான் இந்த நபரை திருமணம் செய்ய நினச்சேன், அது வாய்ப்பே இல்லாமல் போச்சு, அதில் டிப்ரெஸ் ஆயிடுறது. டிப்ரெஷன் ஒரு சில நேரங்களில் எங்கே போய் கொண்டு போய் விடுகிறது, சூசைட் அட்டெம்ப்ட், தற்கொலை முயற்சி, அதை நோக்கி கூட ஒரு சிலர் என்ன செஞ்சிருது, இழுத்துட்டுலாம் போயிடுது. ஓகே, ஒருவேளை இப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? பைபிளில் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக், ஜேக்கப் அப்படின்னு நிறைய இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. எலியா, எலிசா, இவங்களெல்லாம் நீங்கள் ஒருவேளை பைபிளில் படிச்சிருப்பீங்க. சரி, இப்படிப்பட்ட ஹீரோஸை நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கலாம், இவங்கெல்லாம் நமக்கு வரக்கூடிய நார்மல் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்பாற்பட்டவங்க, அவங்களாம் சூப்பர் நேச்சுரல் செயின்ட்ஸ், அவங்களுக்குலாம் என் பிரச்சனை என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் அவங்கள வேற கேட்டகரியில் வச்சு பார்க்கலாம். ஆனால் பைபிளில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரத்தில் ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எலியா அப்படிங்கிறவர் குறித்து சாட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எலியாங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் நாடே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய் பாகால்களை பின்பற்றி கொண்டிருந்த காலத்தில் அங்கே சேலஞ்சு பண்ணி கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினினால் பதில் தருகிறார். அந்த பலிபீடத்தில் உள்ள பலியெல்லாம் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. சுற்றி உள்ளவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு பயங்கரமான ஆச்சரியமான அற்புதங்களை செய்த ஒரு தேவ மனிதன். அவரை கொண்டு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்வார். அவரை பத்தி யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. அது என்ன நம்மை போல பாடுள்ள மனுஷன்? ஒரு முக்கியமான ட்ரூத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன? நீ பைபிள் வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஜோசப், ஒரு டேனியலை நீ பார்க்குற, அவங்க செஞ்ச பெரிய விஷயங்கள், ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸை நீ பார்க்குற. நல்லது, உண்மை, அதுவும் உண்மை. அதே நேரத்துல அவங்க எப்பயுமே ஹீரோவா இருந்தாங்களா? இல்லை. நிறைய நேரத்துல நம்மளை போல அவங்களுக்கும் வீக்னஸ் எல்லாம் வந்துச்சு. வானத்திலிருந்து அக்னியை இறக்கின இந்த எலியாவை குறித்து இங்க என்ன எழுதியிருக்கு, நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன் இப்படி ஒரு வார்த்தை இங்க சொல்லியிருக்கு? அவர் என்ன, அவர் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? கேள்வி. அவர் எதுவும் டிப்ரெஸ் ஆனாரா? ஆனார். அது எங்க தெரியுமா எழுதியிருக்கு? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல. இந்த அதிகாரம் எங்க வருதுன்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த தீ வந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு ஆண்டவருக்கு முன்பு தங்களை அர்ப்பணிப்பாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு எழுப்புதலை கொண்டு வந்து, அதுக்கு அடுத்து அந்த 19வது அதிகாரத்துல பார்த்தா அங்க 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, ஏசபேல் அப்படிங்கிற அந்த ராணி என்ன செய்றா, மிரட்டி ஆட்களை மெசேஜ் அனுப்புறா, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு செய்தி அனுப்புகிறார். அதை கேட்ட உடனேயும் எழுதியிருக்கு அந்த 1 ராஜாக்கள் 19:3, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க அவன் என்ன செய்தானா, புறப்பட்டு போய்விட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. உயிருக்கு பயந்து, ஐயோ நம்மளை இந்த ராணி கொன்றுவா ஆட்களை வச்சுன்னு சொல்லி பயந்து ஓடுகிறத பார்க்கிறோம். அடுத்து அதோடைய தொடர்ச்சி 4வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் யாருமே இல்லாத காடுக்கு அப்படியே உள்ள போயிடுறாரு. பயந்து நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறார். போய் ஒரு சூடை செடியின் கீழ் உட்கார்ந்து, அந்த வெயிலுக்கு போய் ஒரு நிழலா இருக்கிற ஒரு செடியின் கீழே, ஒரு அடர்ந்த செடி கீழே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவர் என்ன செய்யுமா சொல்றாரு, தான் சாக வேண்டும் என்று கோரி. எலியாங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு செயின்ட், ஒரு ப்ராஃபட், அற்புத அடையாளங்களை செய்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல, ஒரு மனநிலையில பார்க்கிறோம், தான் சாக வேண்டும் என்று விரும்பினான். ஐயோ டிப்ரெஸ் ஆயிடுறான், இவ்வளவு நம்ம அற்புதம் செஞ்சோம், கடைசியில நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, ஒருத்தி நம்மளை கொல்லுவேன்னு சொல்றா, அதுக்கு பயந்து ஓடி வந்துட்டோம் என்று நினைத்து, தன்னை நினைத்து நொந்து டிப்ரெஸ் ஆகி செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பைபிள்ல இங்க எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அதுக்கு அடுத்து இவரை குறித்துலாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் நடக்கல. அவர் ஆண்டவர் மறுபடியும் அவரை சரிப்படுத்தி இன்னும் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். நல்லது. எதுக்காக இந்த எலியா தீர்க்கதரிசிய இந்த டிப்ரெஷன்ங்கிற செய்தியில உங்களுக்கு முன்பாக வைக்கிறது தெரியுமா? இந்த செய்தியை கேட்கிற உனக்கு ஒருவேளை டிப்ரெஷன் வருகிறதா, சோர்ந்து போகிறியா, வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வருதா? நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் அலோன். நீ இதுல தனிமையா இல்லை. பிசாசு அவன் ஒரு தந்திரமானவன். உன்னை என்ன தெரியுமா, உனக்குள்ள பொய்களை அவன் வைக்க முடியும். நீ மட்டும்தான் அப்படி டிப்ரெஸ் ஆயிருக்க, உன்னை சுத்தி எல்லாம் நல்லா இருக்காங்க, உன்னை அப்படி தனிமைப்படுத்தி ஏதோ நீ மட்டும்தான் உலகத்திலேயே கவலையோடு இருக்கிற ஒரு நபரை போல உன்னை தனிமைப்படுத்தி விடுவான். உன்னுடைய எண்ணங்களிலே நீ மட்டும்தான் கவலையா இருக்க, நீ நினைச்சிட்டே இருப்ப. அதுல இருந்து வெளியே வர்றதற்குரிய ஃபர்ஸ்ட் லைட், வெளிச்சம் என்ன தெரியுமா? வசனம் கொடுக்குற வெளிச்சம் என்ன தெரியுமா? உனக்கு டிப்ரெஷன் வருதா? உனக்கு வாழ்க்கையில சோர்வுகள் வருகிறதா?
உன்னை போல எல்லாருக்கும் வருது. எல்லாருக்கும் சொல்லும் போது குறிப்பா பைபிள்ல சொல்லப்பட்ட பெரிய ஹீரோஸ் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற இவனை பார், இவனை போல இருன்னு சொல்லி நமக்கு நிறைய மாடல்ஸ் வைக்கிறார் இல்லையா? அவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு காலத்திலயும் இந்த டிப்ரெஷன்ஸ் வந்திருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே நீ அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்குரிய முதல் ஸ்டெப்ல நீ காலை வச்சுட்டேன்னு அர்த்தம். நீ தனியா இல்லை. ஓஹோ, எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாருக்கும் வருமா, அப்படியா, அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்து நீ அதற்குரிய வழிகளை பார்க்க ஆரம்பித்து விடுவாய். உன்னை குறைத்து நீயே தனிமையில இருந்து இருந்து சோர்ந்து போகிற அந்த ஒரு பிரிசன், இன்னர் பிரிசன்ல இருந்து நீ வெளியே வந்துருவ. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ தனியாக இல்லை. இந்த செய்தியை சொல்ற எனக்கு டிப்ரெஷன் வருமா வராதா? நிறைய அடிக்கடி வருது, அதான் உண்மை. ஆனால் அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து விடுகிறார். அது எப்படி என்னை தூக்கி எடுக்கிறார், எப்படி பைபிள்ல உள்ள அநேக தேவ மனிதர்களை தூக்கி எடுத்தார், அதை தான் உங்களுக்கு அடுத்து நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். நல்லது, சரி. இப்ப டிப்ரெஷன், சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை பண்ணுகிற மனநிலையெல்லாம் வரக்கூடிய இதுல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னா நிறைய அப்ரோச் இருக்கு. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசிட்டா அந்த டிப்ரெஷன்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புவாங்க. அதுல ஒரு உண்மை இருக்கு. நம்ம மனசுலயே ஒரு கவலை வச்சுட்டு இருக்கிறத நமக்கு பிரியமான ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்க நமக்காக 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு அளவுல வெளியே வரலாம். ஆனா நம்முடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்றதுனால நிறைய நேரத்துல அந்த ஃபுல் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. சில நேரத்துல அது பிரச்சனையாகவும் மாறலாம். நம்ம கவலையை அவங்கள்ட்ட சொல்லி கவலை தீரும் நினைப்போம். அவங்க அந்த கவலையை வேற மாதிரி திருப்பி இன்னும் நமக்கு கவலையை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஐயோ, உனக்கு இப்படி ஆச்சா, போச்சு நீ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கவலை இருக்கும், ஒரு 50 கிலோ கவலை இருக்கும், அதை 100 கிலோவா மாத்தி நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப பிரியமான ஒரு ஃப்ரெண்டு, இவங்ககிட்ட சொன்னா நமக்காக நமக்கு ஒரு கன்சர்னா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அதை அவங்க சில நேரத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, கூட 2 பேருக்கு சொல்லி அது ஒரு கேலி பேச்சா மாறிடும். அவ இப்படியா, அவ இப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி கேலி பேசுறது கூட நம்ம குறைய மற்றவங்களுக்கு தெரிந்து நம்மளை அற்பமா நினைக்கிற காரணமாயிரும். நம்ம ஏன்டா இவங்ககிட்ட போய் சொன்னோம் அப்படிங்கிற வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். இன்னொன்னு, டிப்ரெஷன்ல ஒரு சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க, ரோட்ல நீங்க போனா பார்க்கலாம், ஒரு சிலர் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டே போவாங்க. அப்படியே நடந்து போவாங்க, இப்படி கையாட்டிட்டு இப்படி மேல பார்ப்பாங்க, அப்படிம்பாங்க. இவங்க யார்? தே ஆர் டிப்ரெஸ்ட் பீப்புள் டாக்கிங் டு தெம்செல்ஃப். இந்த தங்களுக்குள் டிப்ரெஷனை வைத்து, மனசோர்வை வைத்து கொண்டு தங்களுக்குள்ளேயே ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்குள்ளே நான் பேசி எப்படி இங்க ஆறுதலை கண்டுபிடிக்க முடியும், தீர்வை கண்டுபிடிக்க முடியும்? நான் தான் சோர்ந்து போயிருக்கிறேன். நானே எனக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தா எக்கோ சேம்பர், நான் பேசினதான் எனக்கு ரிப்பீட் ஆகும். எனக்கு அங்கே ஆறுதல் வராது, தீர்வு வராது. அப்ப யாரு கூடயும் ஷேர் பண்ணாம தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறது, தனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறது, அது ஒரு ரிஸ்கியான இது. தீர்வே இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களை சுற்றி இருக்கிறதே மறந்து பேசிட்டே இருப்பாங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். நல்லது. இப்ப பிரச்சனை வந்து விட்டது, அதை என்ன செய்ய வேண்டும்? பைபிள்ல டிப்ரெஷன் வந்த ஒரு மனிதர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புறேன். சங்கீதம் 43, கையில பைபிள் இருந்தா எடுத்துக்கங்க, இல்ல நான் உங்களுக்கு ரீட் பண்றேன், சரியா? 43வது சங்கீதம், ஒரு 5 வசனம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒரு முறை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த சங்கீதத்தை எழுதினவர் he was a depressed person, மன அழுத்தத்திற்குள் போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஏதோ சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்ல நொந்து போய் விரக்தியா இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. 5வது வசனத்துல சங்கீதம் 43:5 எழுதியிருக்கு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அந்த சங்கீதத்தை எழுதினவர் தனக்குள்ள பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறார்? ஏன் இப்படி நீ கலங்குற, ஏன் தியங்கி இருக்கிற? அப்ப அங்க பாருங்களேன், கலக்கம், தியக்கம் என்கிற அந்த இன்னர் டர்மாயில், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன் இங்க பார்க்கிறோம். சரி, இவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? முதல் வசனத்துல ஒருவேளை கவனிச்சோம்னா, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இவர் பிரச்சனை சுத்தி உள்ளவங்க ஏதோ இவருக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அநியாயமா, அதுல ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறார். அதை என்ன செய்யறாரு பாருங்க, அதை தேவனே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கிறார். இதுதாங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்குரிய செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் சொன்னேன், யூ ஆர் நாட் அலோன். நான் மட்டும்தான் உலகத்துல இப்படி சோர்ந்து போய் வாழ்க்கையில இப்படி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறேனா? இல்லை. பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறவங்க, வெளித்தோற்றத்திற்கு ஏதோ விக்டோரியஸ் லைஃப்ல இருக்கிறவங்கள போல இருக்கிறவங்களுக்கும் இந்த இன்னர் டிப்ரெஷன்ஸ்லாம் வரதான் செய்யுது. அதை உணர்ந்துகிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெக்கவரின்னு நான் சொன்னேன்.
ஓ நான் தனியா இல்லை, என்ன போல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகே இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அதில் கவனிச்சோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, பொதுவாக டிப்ரெஷன்ஸ் வர்றவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வாங்கன்னு சொன்னேன், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதை ஹேண்டில் பண்றதுக்குரிய பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா, இந்த சங்கீதம் 43:1 முதல் வார்த்தை தேவனே மை காட் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த டிப்ரெஷனை அதை சேனலைஸ் பண்ணுகிறார். இதுதாங்க இந்த ஸ்டெப்புடைய பெரிய வெற்றி. சோர்வு இருக்கிறது உண்மைதான், பல பிரச்சனைகள்ல நொந்து போய் இருக்கிறது உண்மைதான், உள்ளுக்குள்ள தியக்கம் கலக்கம் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். The person directs it to God. அந்த டிப்ரெஷனை தேவனை நோக்கி அதை திருப்புகிறார். இன்னொரு வார்த்தையில ஜெபத்துல அதை தேவனிடத்திலே தெரிவிக்கிறார். அந்த ஜெபத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்றதுல பல வகைகள் இருக்கு. ஒருவேளை சர்ச்சில் நம்ம ஒரு பாஸ்டர் பண்ணுவாங்க, அதே போல நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபார்மலா பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆனா உண்மையான ப்ரேயர் அதனுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பேசுற மெத்தட் இப்படிதான் பேசணும், அப்படிதான் மெத்தட், ஃபார்முலா அப்படிலாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ட்ரூ ப்ரேயர் என்ன தெரியுமாங்க, நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ அதை ஃப்ராங்கா ஆண்டவர்கிட்ட சொல்றதுதான் ட்ரூ ப்ரேயருடைய எசன்ஸ். அதுதான் உண்மையான ஜெபத்தினுடைய ஒரு ஆதாரம். ஆண்டவரே எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியும், நல்லது. எனக்குள்ள 1000 குழப்பம் வச்சுட்டு அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னா அது அந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்காது. இங்க பாக்குறோம் 2வது சங்கீதம் 43:2 எப்படி அந்த டிப்ரெஸ்டான இந்த சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. என் அரணாகிய தேவன் நீர். அரண்னா என்னது? சுற்றி அப்படி சுவரை போல எனக்கு தேவனே நீங்க தான் இருக்கிறீங்க என் வாழ்க்கையில, நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னை தள்ளி விடுகிறீர். எப்படி ப்ரேயர் பண்றாரு பாருங்க. என்னை என்ன ஆண்டவரே நீங்க வாட்டு தள்ளி விட்டீங்க அப்படிங்கிறாரு. ஒருவேளை நான் இப்ப கிட்ட இருந்தா சொல்லியிருப்பேன், பைபிள்ல உன் வார்த்தைகள்லாம் எழுத போறாங்கப்பா, நீ வாட்டுக்கு ஆண்டவர் ஒன்று தள்ளி விடுறாருங்கிற, அவர் எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். இல்ல, ஆண்டவர் உண்மையாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏன் என்னை தள்ளி விடுகிறீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். புலம்பல ஆண்டவர்கிட்ட புலம்புறாருங்க. இதுதாங்க சீக்ரெட். உங்களுக்குள்ள டிப்ரெஷன் இருக்கா, புலம்பல் இருக்கா, அதை உங்களுக்குள்ளே புலம்பாம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலிட்ட உள்ளவங்ககிட்ட சொல்லி புலம்பாம ஆண்டவரிடத்தில் புலம்பி ஜெபிக்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய டிப்ரெஷன்ல இருந்து வெளிவரதுக்குரிய ரகசியம், த கீ இதுதாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியல அப்படி சொல்லணும். லவ் ஃபெயிலியர் நம்ம அப்படி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுல டிப்ரெஸ்டா சொல்லணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் நம்பினேன், என்ன ஏமாத்திட்டார் அந்த நபர், அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லணும். அதில் நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஃபீல் பண்றோமோ அதை சொல்லணும். நான் நொந்து போயிருக்கேன் ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளி விட்டீங்க. இன்னும் பைபிள்ல இன்னும் சங்கீதங்கள்லாம் பார்த்தா இருக்கும், எங்களை ஏன் கைவிட்டி இருப்பாங்க, ஏன் உம்மை மறைத்துக் கொள்ளுகிறீர் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. ஏதோ ஆண்டவர் இவர்கிட்ட இருந்து இவருக்கு தெரியாத மாதிரி மறைச்சுக்கிட்ட மாதிரி, ஏன் உம்மை மறைத்துக் கொள்ளுகிறீர், நெருக்கமான நேரத்துல நீங்க வாட்டு கைவிட்டு போயிட்டீங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மை என்ன, ஏன் என்னை தள்ளி விடுகிறீர், ஆண்டவர் நம்ம தள்ளியே விட மாட்டார். நமக்கு அப்படி ஃபீல் பண்றோம், அந்த ஃபீலிங்கை சொல்லுவதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உன்ட்ட உள்ள பிரச்சனை நீ ஒத்துக்கிற இல்ல, தள்ளி விடப்பட்டது போல ஃபீல் பண்ற, டிப்ரெஸ்டாகி ஃபீல் பண்ற இல்ல, அது நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களை டிப்ரெஷன்ல இருந்து தூக்க வல்லமை உள்ளவர். அதுல அடுத்து சொல்றாரு 3வது வசனத்துல, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். இங்க பாருங்களேன், டிப்ரெஷன்ல இருந்து நமக்கு, டிப்ரெஷன்ங்கிறது இட்ஸ் டார்க்னஸ், ஒரு இருள். அப்ப நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அங்க பாருங்க, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அப்படிங்கிறார். எங்க இருந்துங்க இந்த சத்தியம் வெளிச்சம்லாம் எங்க இருந்து வரும்? ஆண்டவர் கொடுத்த இந்த பைபிளை நம்ம தியானிக்கும் போது, திறந்து ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போது இதுலதான் சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. இதை பரிசுத்த ஆவியான ஜெபத்தோடு வாசிக்கும் போது இதுல இருந்து வெளிச்சம் நமக்குள்ள வந்து நமக்குள்ள இருக்கிற டார்க்னஸ், இருள் அதை எடுத்துரும். டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். இன்னொரு வார்த்தையில டிப்ரெஷனுடைய வெளிவருவதற்கான கீ என்ன? ரொம்ப சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பேசிக் டிசிப்ளின்ஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஜெபம், வேத வாசிப்பு. இது ரொம்ப அடிக்கடி சொல்லி நமக்கு தெரிஞ்சதானே நினைப்போம். நிறைய நேரம் இந்த இடத்துல மிஸ் பண்ணி தான் we go into depression. ஆண்டவர்கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஆண்டவர் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இது நல்லா இருக்கு சாப்பாடு, அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி தேங்க் பண்றது. ஒரு பிரச்சனையை, ஆண்டவரே நான் அதில் கவலையா இருக்கேன் அப்படி சொல்லி அவரோடு ஒரு உறவில இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தில் அவர் என்ன நினைக்கிறார், அந்த பைபிள் அப்படியே வாசிச்சுட்டே இருக்க, முழு வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறோம். அங்கிருந்து சத்தியமும் வெளிச்சமும் வந்து நம்முடைய டிப்ரெஷன்ல இருந்து வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் தூக்குவார். வேத வசனத்தை வாசிக்கிற வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை,
இங்கதாங்க இது ரெகுலரா இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயே போக மாட்டோம். வாய்ப்பு இருக்கு, அந்த லைஃப்லயும் போக வாய்ப்பு இருக்கு. எலியா ஊழிய செய்யும் நாட்கள்ல தான் டிப்ரெஸ்ட் ஆனார், உண்மைதான். ஆனா ரொம்ப அடிக்கடி போகாம இருப்பதற்கு உதவி செய்யும். ஒருவேளை போய்விட்டால் மறுபடியும் தூக்குவதற்குரிய ஏதுக்களை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதுல அடுத்து அந்த 3ல சொல்றாரு, அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. தேவனுடைய வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், இப்படிலாம் பழைய ஏற்பாடுல இருக்கும். அதனுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமாங்க? God wants to dwell with us. தேவன் நம்மோடு தங்க விரும்புகிறார், நம்மோடு உலாவ விரும்புகிறார். தேவனுடைய அன்பு, ஆசரிப்பு கூடாரம், வாசஸ்தலம், இதெல்லாம் எதை சொல்லுது? நம்ப முடியாத ஒரு உண்மை. உங்கூட ஆண்டவர் வந்து உங்கூட ஃப்ரெண்டா இருக்க விரும்புகிறார், ஏன் கூட இருக்க விரும்புகிறார். நம்பவே முடியல எனக்கு, ஆனா அதுதான் உண்மை. அதை நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவர் உங்கூட இருக்கிறார். அதை நீ புரிந்து கொள்ளணும். 43:4 அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்திற்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும். என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவன் அப்படின்னு அந்த ஒரு வேர்டு அங்க சொல்லுகிறார். டு காட் மை எக்ஸீடிங்லி கிரேட் ஜாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். டிப்ரெஸ்டா இருக்கிறார், ஆண்டவரிடத்துல புலம்புகிறார், சத்தியத்தை கேட்கிறார், வசனத்தை தேடுகிறார், ஆண்டவரை தேடுகிறார். அந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது? ஆனந்த மகிழ்ச்சியை தேவன் இந்த டிப்ரெஸ்ட் மனிதனுக்குள் வைத்து ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். தேவனே, என் தேவனே, உண்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். டிப்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து, ஆண்டவரே என்ன நீங்க இந்த டிப்ரெஷன்ல இருந்து தூக்கிட்டீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற ஒரு சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் இங்க மாறிவிட்டார். சில நேரம் நம்மளை பத்தி நினைப்போம், என்ன அவ்வளவுதாங்க, நான் இப்படித்தான், என்னால இதை மாறவே முடியாது, என்ன மாற்றவே முடியாது நினைப்போம். நம்ம ஒரு நேச்சர் இருக்கும், மாற்ற முடியாத சில நேச்சர் இருக்கும். சிலர் வந்து அடிக்கடி டிப்ரெஸ் ஆயிரும். இதுல ஆண்டவர் ஒரு மேஜிக் வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஹார்ட் அப்படியே செயலிழந்து போயிடும், யாரோ இன்னொருத்தருடைய ஹார்ட்டை இது பண்ணுவாங்க, கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் மெடிக்கல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆண்டவர் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு வேர்டு இருக்கு. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். God gave him a new heart, different heart. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அருமையான வாலிபரே, அவ்வளவுதான், ஐ எம் கண்டம்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பழைய இருதயத்தை எடுத்துட்டு புது இருதயத்தை வச்சு புது வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு இருந்தால் புது சிருஷ்டின்னு எழுதியிருக்கு. நீங்க டிப்ரெஷன்லேயே லைஃபை கழிக்க வேண்டியதில்லை. ஐயோ, தற்கொலை எண்ணங்கள்லாம் வருகிறது, அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அந்த எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், எனக்கு தற்கொலை பண்ணணும்லாம் எண்ணம் வருது ஆண்டவர், அதை ஆண்டவரத்துல சொல்லி பழகுங்கள், ஜெபித்து பழகுங்கள். எனக்கு இருந்து விடுதலை தாங்க ஆண்டவர்ன்னு சொல்லுங்க. பைபிளை படிச்சு தேடி பாருங்க, புரியுதோ புரியலையோ அப்படியே கண்டினியூஸ் பைபிள் ரீட் பண்ணுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுக்கு வேற இருதயத்தை கொடுத்து புது மனிதனாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. இந்த மெசேஜோடைய க்ளோசிங் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் ஆலோசனை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஜார்ஜ் வெர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தின் ஒரு பெரிய கிறிஸ்தவ மிஷனரி ஸ்தாபனம், ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் ஒரு ஸ்தாபனம் இன்னைக்கு இருக்கிறது. அதனுடைய ஸ்தாபகர் அவர் தன்னுடைய ஒரு செய்தியில சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் நிறைய இடங்கள்ல மெசேஜஸ்லாம் மீட்டிங்ஸ்லாம் கொடுப்பார். பெரிய ஒரு ஸ்பீக்கர். அவருடைய செய்தியை கேட்டு நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க, சேலஞ்சு பெறுவாங்க, நல்ல ஊழியத்துக்கு அவருடைய செய்தியை கேட்டு அர்ப்பணிப்பாங்க. தன்னை குறித்து ஒன்று சொல்லுகிறார். அவர் டிராவல் பேக்ல பைபிள், ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, எப்பயும் ஒரு டென்னிஸ் பேட் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக வச்சிருப்பாராம்? ஒருவேளை போற இடத்துல விளையாட நேரம் இருக்குமோ, விளையாட ஆள் பார்ட்னர் கிடைப்பாங்களோ, அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்றாரு, இந்த பேட்டை நான் அப்பப்போ பார்க்கும்போது அவர் சொல்லிக்கிட்டு வரான், ஜார்ஜ், நீ சாதாரண மனுஷன்தான், நீ நிறைய பேருக்கு பேசி பெரிய ஒரு ஊழியக்காரன்னாப்புல நீ பெரிய ஆள் நினைச்சிடாத, என்ன எடுத்து நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேட் தன்னோடு சொல்வதாக அதை பார்ப்பாராம். அவர் சொல்றது என்ன? நமக்குள்ள ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்கு, நம்மளை அப்படி ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண, ரிலாக்ஸ் பண்ண நமக்கு தெரிய வேண்டும். ஜார்ஜ் வெர்வருக்கு என்னது? ஒரு டென்னிஸ் வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டா அவர் ரிலாக்ஸ் ஆயிடுவார். ஒரு சின்ன ஹாபி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாத, உங்களை பாதிக்காத ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு என்பது வாழ்க்கையில இருக்க வேண்டும். வேதம் வாசிக்கிறது முக்கியம், ஜெபிப்பது முக்கியம். அதே நேரத்துல ஒரு ரிஃப்ரெஷிங் திங். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒருவேளை கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா? ஒரு பெயிண்டிங் வரைஞ்சா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகுமா? ஃபைண்ட் சம்திங். எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு சின்ன நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்தீர்களானால் அது உங்களை டிப்ரெஷனுக்குள்ள போகாம இருக்க உதவி செய்யும். இது பெரிய தேவ மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை. நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இதெல்லாம் இன்னைக்காவது ரசிச்சிருக்கிறீங்களா? வாழ்க்கையில டிப்ரெஷன்ல நம்ம என்ன செய்வோம்? நம்மளையே நமக்குள்ள பார்த்துக்கிட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவருடைய ஒரு கேரக்டரை பார்க்கிறேன்.
மலை பிரசங்கத்துல கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டீச்சிங் கொடுக்கும்போது மத்தேயு 6வது அதிகாரம் 28-29 சொல்றாரு, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருதுன்னு கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறார். 29 சொல்றாரு, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நாளைக்கு என்ன செய்வோம், ட்ரெஸ் வாங்குவோம், இதை பத்திலாம் கவலைப்படாதப்பா அப்படின்னு ஒரு டீச்சிங்கை சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்களை பாரு. அப்ப ஆண்டவருடைய நான் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன். இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது நம்மை போல மனிதனாய் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அப்படி நடந்து போகும்போது சும்மா கீழே இருக்கிற அப்படி பூக்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறார். நீங்க என்னைக்காவது ரசிச்சிருக்கிறீங்களா? உங்க மனசுல உள்ள கவலை மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இப்படி ஆண்டவர் சுத்தி வைத்திருக்கிற அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் ரசிச்சிருக்கிறார். அவர் எதோட கம்பேர் பண்றாரு? பழைய ஏற்பாட்டின் சாலமன், தங்கத்துல அவருடைய டம்ளர் பிளேட்லாம் இருந்துச்சு, பெரிய ஒரு ரிச் ஒரு கிங். அவரு கூட இந்த பூக்கெல்லாம் இணையாக முடியாது அப்படின்னு அந்த பூவை அப்படி 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 ஹைலைட் பண்ணி ரசிச்சு பேசுகிறார். இந்த பூவுக்கே ஆண்டவர் இப்படி உடுத்திருக்கிறாருன்னா உன்னை உடுத்துவார்லப்பா, கவலைப்படாது அப்படிங்கிற டீச்சிங்கே சொல்லுகிறார். நான் சொல்ல ஒரு இயேசு கிறிஸ்துடைய அந்த அவுட்லுக் பார்க்கிறேன். அப்படி பூக்களை ரசித்து கொண்டு போகிற இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நம்ம லைஃப்ல இப்படி பைபிள் வாசி இதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும். நமக்கென்று ஒரு ஹாபி, ஒரு வே ஆஃப் ஃபர்கெட்டிங் அவர் செல்ஃப். நம்மளையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், எவ்வளவு பெரிய மகிமை நம்மை சுற்றி இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுவார், நீர் படைத்த வானங்களை நான் பார்க்கும்போது, தாவீது ராஜா அப்படியே ஆடு மேய்ச்சி சாயந்தரம் ரிலாக்ஸா படுக்கும்போது அப்படி வானத்தை அப்படி பார்க்கிறார். எவ்வளவு பெரிய வானம், எத்தனை நட்சத்திரங்கள், நிலா, சூரியன், இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு தன்னை மறக்கிறார். சம்டைம் யூ ஹாவ் டு ஃபர்கெட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே சில நேரங்களிலே மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே, அவருடைய படைப்பிலே, அவருடைய மகிமை, உன்னை சுற்றி இருக்கிற உலகத்திலே உன்னை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது. இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டிப்ரெஷன் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல. இன்னும் நீங்கள் தேவனை அறிந்து, ஒருவேளை உன்னை போல டிப்ரெஸ் ஆகி உன்னை சுத்தி எத்தனையோ வாலிபர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யும்படி வாழ்க்கையில உனக்கு வந்திருக்கிற இந்த டிப்ரெஷன், இதை ஆண்டவர் சரி செய்து உன்னை நல்ல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு கிருபை இதன் மூலம் தருவார். உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சீங்களா? எங்களோட வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் யூடியூப் சேனல்ல அதை நீங்க பார்க்கலாம்.